அது ஒரு அழகான கிறிஸ்துமஸ் காலை பொழுது. அந்த மிஷினரி அந்த கிராமத்திற்கு வந்து கிட்டத்தட்ட 1 வருடம் ஆகியிருந்தது. அந்த கிராமத்தில் விளக்குகள் இல்லை, பாடல்கள் இல்லை, அலங்கரிக்கப்பட்ட மரங்களும் இல்லை. அந்த கிராமத்தின் நிலம் உலர்ந்திருந்தது, காற்று சூடாக இருந்தது, இரவு வானம் பறந்து விரிந்த நட்சத்திரங்களால் நிரம்பி இருந்தது. அந்த கிராமத்தில் இருந்த பெரும்பாலான மக்களுக்கு கிறிஸ்துமஸ் அப்படிங்கிற வார்த்தையே அறிமுகம் இல்லாதிருந்தது. அன்றைக்கு காலையில் மிஷினரி சீக்கிரமே எழுந்திருந்தார். அமைதியாக தனது இருக்கையில் அமர்ந்து சிந்தித்து கொண்டிருந்தார். தன்னோட நாட்டில் கிறிஸ்துமஸ் அப்படின்னாலே பாடல்கள், பரிசு பொருட்கள் அப்படின்னு குடும்பமாக மகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு நாள். ஆனால் இங்கே அது ஒரு சாதாரண நாளை போல இருந்தது. அவர் ஒரு நிமிடம் தன்னை குடும்பத்திலிருந்து தொலைவில் இருப்பதை போல உணர்ந்தார். ஒரு தனிமை வந்து அவரை வாட்டினது. ஆனால் அவர் ஏன் இங்கே வந்தோம் அப்படிங்கிற ஆண்டவரோட அழைப்பை நினைவு கூர்ந்து தனது வேலைகளை செய்ய ஆரம்பித்தார். சூரியன் உதயமாகிற போது குழந்தைகள் வழக்கம் போல அவரை சுற்றி வந்தாங்க. அவர்களை ஒரு பெரிய மரத்தின் நிழலுக்கு அழைத்து சென்றார். அவர்களுடைய மொழியில் அவர் கையில் ஒரு புத்தகமும் இல்லை, அந்த பிள்ளைங்கள்ட்ட காட்டும்படியான படங்களும் அவரிடத்துல இல்லை. அதனால் அவர் தரையில் மண்டியிட்டு ஒரு சின்ன குச்சியை எடுத்தார். மண்ணில் ஒரு சிறிய வட்டம் வரைந்தார். இதுதான் உலகம் அப்படின்னு சொன்னார். பிறகு ஒரு நீண்ட பாதையையும் ஒரு எளிய குடிசையையும் வரைந்தார். நீண்ட காலத்திற்கு முன் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தார். தேவன் இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் வாழும் மக்களையும் பார்த்தார். அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். ஆனால் மக்கள் தேவன் தங்களிடமிருந்து தூரமாக இருக்கிறத உணர்ந்தாங்க. இறைவன் அப்படின்னாலே அவர் மக்களிடமிருந்து தொலைவில் இருப்பவர் அப்படின்னு மக்கள் நினைச்சாங்க. இப்படி அவர் சொல்லும் பொழுதே குழந்தைகள் மேலும் அவர் அருகில் நெருங்கி வந்தாங்க. அவர் மண்ணில் ஒரு சிறிய கல்லை வைத்தார். இந்த கல் ஒரு குழந்தையை குறிக்கிறதுன்னு சொன்னார். குழந்தைகள் உடனே புன்னகைத்தார்கள். அந்த குழந்தை அரண்மனையில் பிறக்கவில்லைன்னு அவர் சொன்னார். மிருகங்கள் தங்கும் இடத்துல பிறந்தார்னு சொன்னார். அவர் நீண்ட பயணம் பற்றி, நட்சத்திரங்கள் நிறைந்த இரவு பற்றி, ராஜாக்களுக்கு அல்ல மெய்ப்பர்களுக்கு தோன்றிய தேவதூதர்கள் பற்றியும் சொன்னார். அவர் பேசி கொண்டிருக்கும் பொழுதே குழந்தைகளும் மண்ணில் தங்களோட பங்குக்கு பாதைகள், ஆடுகள், சிறிய மனிதர்கள்னு வரைய ஆரம்பித்தாங்க. இவைகளை சொன்ன பின்போ அந்த மிஷினரி சிறிது நேரம் அமைதியாக நின்றார். இந்த குழந்தை அப்படின்னு மெதுவாக ஆரம்பித்தார். தேவன் நம்மிடம் வந்ததற்கான அடையாளம். அவர் தூரத்தில் இல்லை, முக்கியமானவர்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமானவராக இந்த உலகத்திலே வந்தார்னு சொன்னார். உடனே இங்கே ஒரு முழுமையான ஒரு அமைதி நிலவியது. ஒரு சிறிய குழந்தை அந்த வரைபடத்தை பார்த்தது. பிறகு அந்த வட்டத்தை சுட்டி காட்டி இங்கேயா அப்படின்னு கேட்டது. மிஷினரியும் சிரித்து கொண்டே ஆமாம் இங்கேதான் அப்படின்னு சொன்னார். அந்த குழந்தை சிறிது நேரம் யோசித்த பிறகு மெதுவாக சொன்னது, அப்படின்னா தேவன் நம்ம வாழுகிற இடத்திற்கே வந்தாரா என்பதாக. அந்த வார்த்தைகள் மிஷினரியின் இதயத்தை தொட்டது. அந்த நொடியில்தான் கிறிஸ்துமஸ் அவருக்கு மிகவும் தெளிவாக புரிந்தது. விளக்குகள் அல்ல, பரிசுகள் அல்ல, அழகிய பாடல்கள் கூட அல்ல. கிறிஸ்துமஸ் என்பது தேவன் சாதாரணமான இடங்களுக்குள், ஒரு அமைதியான இடத்திற்குள்ள, மண்ணான உலகத்தில் வந்து நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லுவது. அந்த மாலை நேரத்தில் நட்சத்திரங்களின் கீழ் கிராமத்தின் அடுப்புகள் ஒளிர்ந்த போது அந்த மிஷினரி உணர்ந்தார். இன்றைக்கு அவர் அனுபவித்தது என்னமோ எளிமையான கிறிஸ்துமஸ் தான், ஆனால் அதுதான் அவரோட வாழ்க்கையில் மிகவும் அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ் என்பதாக.